Hello friends, I am teacher Vasan. நான் சென்றேன் to a good jewelry shop. ஒரு நல்ல நகை கடைக்கு. எதுக்கு? to buy வாங்குவதற்கு. என்னத்தை? a gold coin ஒரு தங்க காசு. எதுக்கு? for investment இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, முதலீட்டிற்காக. I went to a good jewelry shop to buy a gold coin for investment. முதலீட்டிற்காக ஒரு தங்க காசு வாங்க நான் ஒரு நல்ல நகை கடைக்கு சென்றேன். ஃபர்ஸ்ட் முதலில் I checked நான் செக் பண்ணேன். டுடே அப்படின்னா இன்று, அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்துருச்சுன்னா டுடேஸ் அப்படின்னா இன்றைக்கான, இன்றைய அப்படின்னு அர்த்தம். டுடேஸ் கோல்ட் பிரைஸ் அப்படின்னா இன்றைக்கான தங்கத்தின் விலை. ஐ செக் டுடேஸ் கோல்ட் பிரைஸ் நான் இன்றைக்கான தங்கத்தின் விலையை செக் பண்ண. ஆன் த போர்டு பலகையில், போர்டில். ஃபர்ஸ்ட் ஐ செக் டுடேஸ் கோல்ட் பிரைஸ் ஆன் த போர்டு. முதலில் பலகையில் இன்றைய தங்கத்தின் விலையை நான் சரிபார்த்தேன், செக் பண்ணேன். சரி. த ஷாப் கீப்பர் ஷோட் மீ கடைக்காரர் என்னிடம் காட்டினார் 22 கேரட் அண்ட் 24 கேரட் கோல்ட் காயின்ஸ். 22 மற்றும் 24 கேரட் கோல்ட் தங்க காசுகளை கடைக்காரர் என்னிடம் காட்டினார். சரி, அப்புறம் he said அவர் சொன்னார், இட் இஸ் ஈஸி அப்படின்னா ஈஸி அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஈஸி டு பிளட்ஜ். பிளட்ஜ் அப்படின்னா அடகு வைப்பது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஈஸி டு பிளட்ஜ் அப்படின்னா அடகு வைப்பது ஈஸி. எதை அடகு வைக்கிறது ஈஸி? 22 கேரட் கோல்ட் காயின்ஸ், 22 கேரட் கோல்ட் காயின்ஸை இட் இஸ் ஈஸி டு பிளட்ஜ் அடகு வைக்கிறது ஈஸி. ஃபார் அ லோன் கடனுக்காக 22 கேரட் தங்க காசுகளை அடகு வைப்பது ஈஸி என்று he said அவர் சொன்னார். சரிங்களா? இந்த என்று அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது இட் இஸ் ஈஸி டு பிளட்ஜ் 22 கேரட் கோல்ட் காயின்ஸ் ஃபார் அ லோன் அப்படின்னா 22 கேரட் தங்க காசுகளை கடனுக்காக பிளட்ஜ் பண்றது, அடகு வைக்கிறது ஈஸி. he said அவர் சொன்னார் அப்படின்னு தான் அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் அந்த என்று அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி. டு பிளட்ஜ் அப்படின்னா அடகு வைத்து, அடகு வைப்பதற்கு. லோன் அப்படின்னா கடன். பட் ஆனால் பேங்க்ஸ் மோஸ்ட்லி டு நாட் அக்செப்ட் அப்படின்னா வங்கிகள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. பேங்க்ஸ் டு நாட் அக்செப்ட் அப்படின்னா வங்கிகள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு அர்த்தம். பேங்க்ஸ் மோஸ்ட்லி டு நாட் அக்செப்ட் அப்படின்னா வங்கிகள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. எதை ஏற்றுக்கொள்வதில்லை? 24 கேரட் கோல்டு, 24 கேரட் கோல்டை ஏத்துக்க மாட்டாங்க. எதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க? ஃபார் பிளட்ஜிங் அடகு வைப்பதற்கு, அடகு வைப்பதற்காக. சரி, அப்புறம் சோ அதனால ஐ டிசைடட் நான் டிசைட் பண்ணேன் டு பை வாங்குவதற்கு a 22 கேரட் கோல்ட் காயின் ஒரு 22 கேரட் கோல்டு காயினை. ஃபார் ஃபியூச்சர் எமர்ஜென்சிஸ் அப்படின்னா எதிர்கால அவசர தேவைகளுக்காக. So I decided to buy a 22 கேரட் கோல்ட் காயின் ஃபார் ஃபியூச்சர் எமர்ஜென்சிஸ். எனவே எதிர்கால அவசர தேவைகளுக்காக 22 கேரட் தங்க காசை வாங்க முடிவு செய்தேன். சரி. எமர்ஜென்சிஸ் அப்படின்னா அவசர தேவைகள். சரி. they weighed அப்படின்னா அவர்கள் எடை போட்டார்கள். the coin காயினை. ஆன் அ மிஷின் ஒரு மிஷின்ல. ஆன் ஏ ஆன அப்படின்னு சேர்த்து வச்சுறீங்க. ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னா என் முன்னாடி. ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னா என் கண்ணு முன்னாடியே. இந்த மாதிரி எம்பசைஸ் பண்ணி பேசுறதுக்கு இந்த ரைட் அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்க சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னா என் முன்னாடி. ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னா என் கண்ணு முன்னாடியே அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். they weighed the coin on a mission right in front of me. அவர்கள் என் கண் முன்னே இயந்திரத்தில் காயின் எடையை அளவிட்டார்கள். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். they gave me அப்படின்னா அவர்கள் என்னிடம் கொடுத்தார்கள். என்னத்தை? the bill பில்ல with the correct hallmark details. கரெக்டான ஹால்மார்க் டீட்டெயில்ஸோட அவங்க என்கிட்ட பில்லை கொடுத்தாங்க. சரியான ஹால்மார்க் விவரங்களுடன் அவர்கள் எனக்கு பில்லை கொடுத்தார்கள். சரி. ஐ பெய்ட் த ஃபுல் அமௌண்ட் அப்படின்னா நான் ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணேன். பே இதோட பாஸ்ட் தான் பெய்டு இல்லைங்களா? சரி, ஓகே. சேஃப்லி பாதுகாப்பாக. பை பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக. அண்ட் மற்றும் வெண்ட் ஹோம் வீடு திரும்பினேன், வீட்டுக்கு போயிட்டேன். ஐ பெய்ட் த ஃபுல் அமௌண்ட் சேஃப்லி பை பேங்க் டிரான்ஸ்ஃபர் அண்ட் வெண்ட் ஹோம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே
வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஸோ வாட் ஐ கைஸ் வெயிட்டிங் ஃபார்? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க.